ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ICMR அதாவது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பினுடைய 100வது வருடத்தை சிறப்பிக்கும் விதமாக வெளியிடப்பட்ட இந்த 5 ரூபாய் நாணயத்தை பற்றிய விவரங்களை பார்க்கலாம். ICMR பார்த்திங்கன்னா இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் டெல்லியில் இருக்குது. 1911 இந்திய அரசால் நிறுவப்பட்ட ஒரு மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு தான் இது. இங்கே தொற்றுநோய் பற்றிய ஆராய்ச்சிகள் மற்றும் அது மருந்து கண்டுபிடிப்புகள்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கு. உலகத்திலேயே உள்ள பழமையான தொற்றுநோய் அமைப்பு நிறுவனமும் இதுதான். பழமையான நிறுவனங்களில் இதுவும் ஒன்று. இங்கே பார்த்திங்கன்னா கம்யூனிக்கல் டிசீசஸ் சொல்லக்கூடிய தொற்று நோய்கள், அதாவது ஹெப்படைட்டிஸ் A, B, C, அப்புறம் HIV, அப்புறம் மீசல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அம்மை நோய்கள், தோல் நோய், அப்புறம் பூச்சிக்கடி, இந்த மாதிரி வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சையால் ஏற்படுகின்ற நோய்கள், இவற்றுக்கெல்லாம் இங்கே ஆராய்ச்சி பண்ணுறது மருத்துவம் கண்டுபிடிக்கிற வேலைனா இந்த ஆராய்ச்சி நிறுவனத்தில் தான் நடந்துகிட்ருக்கு. நான் கம்யூனிக்கல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேன்சர், அப்புறம் கார்டியோவாஸ்குலர் அதாவது இதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகள், பிளைண்ட்னஸ், அப்புறம் டயபெட்டிஸ் நீரிழிவு நோய், அதர் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் குறைபாடுகள் உள்ள மற்ற நோய்களுக்கும் இங்கே மருந்து கண்டுபிடிக்கிறது அப்புறம் ஆராய்ச்சி இந்த நிறுவனத்தில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிறுவனத்தினுடைய 100வது வருடம், அதாவது 100வது வருடம் 1911 ஆரம்பித்தாங்க. 2011 100 வருடம் ஆனதை சிறப்பிக்கும் விதமாக இந்த 5 ரூபாய் நாணயம் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டாங்க. இது நிக்கல் பிராஸில் அச்சிடப்பட்ட 6 கிராம் எடையுள்ள இந்த நாணயம் வட்ட வடிவமானது. இது ஒரு நினைவு நாணயம். இது முன்பக்கம் பார்த்தீங்கன்னா அசோக சின்னம் இருக்கும். பாரத்தின் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் எழுதப்பட்டிருக்கும். இந்த நாணயம் சத்தியமேவ ஜெயதேன்ற வாக்கியம் இதில் அச்சிட்டிருப்பாங்க. ரிவர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ கவுன்சிலுடைய ஒரு அடையாளம் அச்சிட்டிருப்பாங்க. அதனுடைய டாட்ஸ் விட்டுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா இந்திய மருத்துவக் கழகத்தினுடைய ஆணிவேர் குறிக்கமாக இருக்கும். அப்புறம் ஒரு அமைப்பு அதனுடைய வடிவம் பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த ஆராய்ச்சி நிறுவனத்தில் நிறைய கண்டுபிடிப்புகளும் நிறைய நோய்களுக்கான தடுப்பு மருந்துகளை கண்டுபிடிச்சதை வலியுறுத்தும் விதமாக இந்த வடிவம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நாணயம் 4 மினிட்டில் அச்சிட்டு வெளியிட்டாங்க. மும்பை, ஹைதராபாத், கொல்கத்தா, நொய்டா 4 மினிட்டில் அச்சிட்டு வெளியிட்டாங்க. 4 மினிட்டுமே காமன் கேட்டகரியில் தான் வருது. கொல்கட்டா மின்ட்டு கலெக்டபிளான நாணயம். நல்ல UNC கண்டிஷனாக இருந்தால் கொல்கட்டா மின்ட்டாக இருந்தால் 100 ரூபாய் வரைக்கும் என்னுடைய விலை இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா விலை அதிகரிக்கும். விலை அதிகரிக்கின்ற நாணயங்களில் இந்த நாணயம் ஒன்றா இருக்குது. மும்பை, ஹைதராபாத் அண்ட் நொய்டான்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலேருந்து UNC கண்டிஷனில் 30லேருந்து 50 ரூபா வரைக்கும் இந்த நாணயம் இப்போ கிடச்சிட்ருக்கு. நல்ல கண்டிஷனில் கிடைக்கும் போது நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா இதுவும் கலெக்டபிளான ஒரு நாணயம் தான். ரீடட் எட்ஜ் உள்ள ஒரு நாணயம் இந்த ICMR நாணயம். இந்த நாணயத்தில் பார்த்திங்கன்னா ரிசர்ச் பிரிங் சக்ஸஸ், ஆராய்ச்சி வெற்றியை கொடுக்குன்ற வாக்கியம் எழுதப்பட்டிருக்கும். இந்த நாணயத்தில் இந்த மாதிரி கலெக்டபிளான நாணயங்களை நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். இது ஃப்யூச்சரில் விலை போகக்கூடிய நாணயம் தான். இந்தியாவில் அதிக மதிப்புள்ள நாணயங்கள் ஒன்றான 1982 அச்சடிக்கப்பட்ட 1 ரூபாய் நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த நாணயம் ஒரு சாம்பிளுக்காக வச்சுருக்கேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சுருக்கேன். 8 கிராம் எடையுள்ள நாணயம். ஆனால் அந்த ரேரான நாணயம் பார்த்திங்கன்னா 6 கிராம் எடையுள்ள நாணயம். அந்த 6 கிராம் எடையுள்ள நாணயம் ரொம்ப ரேரான வேல்யூபிளான 6 கிராம் 1982 அச்சடிக்கப்பட்ட நாணயம். முதல்ல அந்த 82 அச்சடிக்கப்பட்ட நாணயத்தை பற்றி பார்த்துருப்போம். அதாவது 1975லேருந்து 82 வரைக்கும் டப்பு நாணயம் அப்படின்னு 8 கிராம் எடையுள்ள காப்பர் நிக்கல் அச்சிட்டு வெளியிட்டாங்க இந்திய அரசாங்கம். அப்புறம் அதனுடைய செலவு அதிகரிக்க என்ன பண்ணாங்க, 1982 ஜூனில் இந்த நாணயம் 1 ரூபாய் நாணயம் 6 கிராம் எடையில் ஒரு ட்ரையல் பேசிஸில் குறைவான அளவில் அச்சிட்டு வெளியிட்டாங்க. 1982 குறைவான அளவில் 6 கிராம் எடையில், அதாவது பாம்பே மின்ட்டில் மட்டும், சிங்கிள் மின்ட்டில் பாம்பே மின்ட்டில் மட்டும் அச்சிடப்பட்ட இந்த நாணயம் இப்போ ரொம்ப வேல்யூபிளான ரொம்ப ரேரான நாணயங்களில் ஒன்றாக இருக்குது. இந்த நாணயம் 82 ஜூன் வரைக்கும் அச்சிட்டது 8 கிராம் எடை உள்ளது. இந்த நாணயம் 8 கிராம் எடை உள்ள நாணயம். இது எல்லார் கையிலும் இருக்கும், எல்லாரும் வச்சுருப்பீங்க இந்த மாதிரி நாணயத்தை. ஆனால் 82 ஜூனுக்கு அப்புறம் அச்சடித்து குறைவான அளவில் அச்சிட்ட ஒரே ஒரு மின்ட்டு,
4 மின்ட்டில் அச்சடிக்கல, பாம்பே மின்ட்டில் மட்டும் அச்சடிக்கப்பட்ட 1982 வருடத்துக்கு கீழே டைமண்ட் மின்ட் மார்க் இருக்கணும். அந்த மாதிரி உள்ள 6 கிராம் எடையுள்ள அந்த நாணயம் உங்ககிட்ட இருந்தால் அந்த நாணயத்தை பற்றிய விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுதந்திர இந்தியாவில் விலை அதிகமுள்ள நாணயங்களில் இந்த 82 ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான நாணயம். மெட்டல் வந்து காப்பர் நிக்கலில் அச்சிடப்பட்டது. 26 mm டயா உள்ள அந்த நாணயம். இந்த நாணயம் வந்து 6 கிராம் மேலே சிங்கிள் மின்ட் காயின் சொல்லுவாங்க. சர்க்குலேஷனில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. கிடைச்சா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நாணயம் கிடைக்கும். இதனுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் கண்டிஷனே 7000 8,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்கு. 82 6 கிராம் எடை உள்ளது, பாம்பே மின்ட் உள்ளது. ஃபைன் கண்டிஷனில் 7000 8,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. வெரி ஃபைன் கண்டிஷனில் 10,000 15,000 வரைக்கும் அதனுடைய இப்போதைய விலை. அதாவது எக்ஸப்ட் கண்டிஷன், எக்ஸ்ட்ரா ஃபைன் கண்டிஷனாக இருந்தால் 20,000 25,000 வரைக்கும் அதனுடைய காயினுடைய கண்டிஷனை பொறுத்து அந்த 6 கிராம் எடையில் பாம்பே மின்ட் நாணயம் விலை போயிட்டுருக்கு. யூஎன்சி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. யூஎன்சியாக இருந்தால் 50,000 வரைக்கும். இதனுடைய இப்போதைய விலை 50,000 வரை. 82 6 கிராம் பாம்பே மின்ட் உள்ள நாணயம் இருக்குதுன்னா அதனுடைய இப்போதைய விலை 50,000 ரூபாய் வரைக்கும் அதனுடைய விலை போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நாணயங்களை நீங்கள் ரேரான நாணயங்களை வாங்கும்போது நல்ல டீலராக பார்த்து, இந்த காயினில் வந்து ஃபேக் இருக்குது, அந்த மாதிரி நாணயங்கள் இருக்கலாம். அதனால் நீங்கள் நல்ல டீலர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் பார்த்து விசாரித்து எக்ஸப்ட் கண்டிஷனில் கிடைச்சா கூட நீங்கள் வந்து இந்த நாணயத்தை வாங்கி வைக்கலாம். அதே போல் 1992 இன்னொரு நாணயம் பாருங்கள். 1991 அச்சடிக்கப்பட்ட 6 கிராம் எடையுள்ள நாணயம். அது வந்து இப்போ ரேரான நாணயங்களில் ஒரு நாணயம் ஆகிடுச்சு. அந்த நாணயம் வந்து அது ரேரான நாணயம் தான். 1991 டயா 26 6 கிராம் காப்பர் நிக்கல், அதாவது 4 மின்ட்டில் அச்சடித்தாங்க. கொல்கத்தா, பாம்பே, ஹைதராபாத், நொய்டா. அதில் 91 கீழே ஒரு புள்ளி இருக்க, ஒரு டாட் மார்க் உள்ள நொய்டான்னு இருக்கணும். இதில் வந்து ஹைதராபாத் இருக்குது, எங்கிட்ட அது நாணயம்லாம் இல்லை. 91 நொய்டா மின்ட் டாட் மார்க் உள்ள நாணயம் உங்கள்கிட்ட இருக்குது. இந்த நாணயம் இருக்கிறதே வந்து காயின் புக்கில் கூட கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கூட வரல, அதனுடைய விவரங்களே வெளியிடலைன்னா அந்தளவுக்கு தெரியல அந்த நாணயத்தை பற்றி. அப்புறம் இப்போ தான் இந்த நாணயத்தினுடைய விவரங்களை வந்து காயின் புக்லேயே வந்து சேர்த்துருக்காங்க. அப்படின்னா பாருங்கள், அந்த நாணயம் இருக்கிறது தெரியாமல் விட்டுருக்கோம். அப்போ இந்த மாதிரி நாணயங்கள் கையில் இருக்கிறவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்கலாம். 91 நொய்டா மின்ட் உங்கள்கிட்ட இருக்குது, இந்த காயின் இருக்குன்னா இதனுடைய இப்போதைய விலை பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனானது 20,000 கிட்டத்தட்ட 30,000 மேலே போயிட்டுருக்கு. 91 6 கிராம் இடையில் ₹1 நாணயம் நொய்டா மின்ட்டாக இருந்தால் உங்கள் இந்த மாதிரி நாணயம் இருக்குது அப்படின்னா அதனுடைய விலை வந்து 30,000 வரைக்கும் நல்ல கண்டிஷனில் 30,000 மேலேயும் இதனுடைய விலை வந்து இப்போ போயிட்டுருக்கு. இந்த 2 நாணயங்கள் 82 6 கிராம் பாம்பே மின்ட், 91 நொய்டா மின்ட் உள்ள 2 நாணயங்களும் உங்கள்கிட்ட எந்த கண்டிஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கலெக்ட் பண்ணி வைங்க. ஃப்யூச்சரில் இதனுடைய விலை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இந்த மாதிரி நாணயங்கள் சேர்த்து வைக்கிறது உங்கள் கலெக்ஷனுக்கு ரொம்ப 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 வேல்யூபிளாக இருக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி.